அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நம்மை எல்லாம் வாழ வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களாகிய நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். நான் அப்படியெல்லாம் வாழ வேண்டும், நான் இப்படியெல்லாம் வாழ வேண்டும். அவரவருடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு ஆசைகள் மாறுபடலாமே தவிர, எதிர்பார்ப்புகள் மாறுபடலாமே தவிர, யாரிடத்திலும் எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கிறார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர் வாழ்கிறார் என்று யாரையுமே சொல்லிவிட முடியாது. அவரவருடைய அறிவுக்கும் தகுதிக்கும் ஏற்றமாறு ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு அல்லாஹ்வின். நாம் ஆசைப்பட்ட விஷயம், எதிர்பார்த்த ஒன்று நடந்து விட்டால், நமக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் என்றாவது சொல்ல வேண்டும். நாம் ஆசைப்பட்டது கிடைத்தவுடன் நாம் என்ன செய்யக்கூடாது? துள்ளி குதிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்வோம் என்றால், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறோமோ இல்லையோ, நினைச்சது நடந்துருச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம் என்பதோடு இல்லாமல் என்ன செய்வோம்னா, நாம் நினைச்சதுல நடந்துருச்சு, இது நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் நம்ம யாரும் அடிக்க முடியாது, நம்ம யாரும் வெல்ல முடியாது என்றெல்லாம் தான் ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்த உடனேயே தலக்கால் தெரியாமல் ஆடக்கூடியவர்கள் நிறைய மக்கள் உண்டு இருக்கிறவர்களே. எனவே அந்த நேரத்தில் நாம் நினைப்பது, நாம் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு, நாம் நினைச்சதை நாம் அடைய போகிறோம் என்பதாக நாம் அது நமக்கு நினைச்சது நடந்தது என்பதை நினைக்கும் பொழுது அது ஹைர் என்பதாக நாம் நினைப்போம். ஆனால் சில சமயத்தில் நாம் ஆசைப்பட்டது கூட ஷர்ராக கூட மாறும், தீங்காக கூட மாறிடும். அன்றைக்கு அது போல இன்னும் சில விஷயம் ஆசைப்படாததாக இருக்கும், எதிர்பார்ப்பு கூட இருந்திருக்காது, இப்படி எல்லாம் நடக்கும் என்பதாக எதிர்கூட பார்த்திருக்க மாட்டோம், அல்லது அதை குறித்து ஆசை கூட பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த விஷயம் நமக்கு நம்மிடத்தில் நடந்து விட்டால் மனம் துவண்டு போய்விடுவோம். என்னடா இப்படி ஆயிடுச்சு, நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தேன், எப்படி எல்லாம் நடந்து கூடாது நினைச்சேனோ, இப்படி எல்லாம் நடந்துருச்சு, நமக்கு இது கஷ்டமாச்சு, இது துஷ்டமாச்சு, நமக்கு பெரிய இழப்பாச்சு என்பதாக நாம் நமக்கு எதிர்பார்க்காத ஒன்று நடந்து அதனால் மனம் உடைந்து விடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அது நமக்கு ஹைராக கூட இருக்கும், நமக்கு அது நல்லதாக கூட இருக்கும். அன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களாகிய நமக்கு எது நடந்தாலும், நாம் எதிர்பார்த்தது நடந்தாலும் எதிர்பார்க்காதது நடந்தாலும், அது நல்லதா கெட்டதா என்று நம்முடைய இந்த ஆறு அறிவுக்குள்ள முழுமையாக விளங்க முடியாது. எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தீர்வு என்னவாக இருக்கிறதோ அதுதான் நடக்கும். அதைத்தான் மூமின்களான முஸ்லிம்களான நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு போதனையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் முழுமையாக நம்ப வேண்டும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுகிறது தெரியுமா? 25ஆம் ஜுஸ்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து ஆரம்ப பகுதியிலே வருகிறது. மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. காற்று அடிக்கிறதுனால மரத்திலிருந்து இலை விழுவது நம்ம நினைப்போம், அல்லது யாராவது மரத்தை அசைப்பதால விழுது என்பதாக நினைப்போம். இல்லை, அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் ஏற்று இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே நமக்கு காலில் முள் குத்துவதில் இருந்து நமக்கு ஆசைப்பட்டதோ ஆசைப்படாததோ நடப்பது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் நாடினான், அதனால் இது நடந்தது, அவன் நாடினான், அதனால் இது நடக்காமல் போனது என்று நம்முடைய அனைத்து விஷயத்திற்கும் முழு பொறுப்பை அல்லாஹ்விடம் சாட்ட வேண்டும், அல்லாஹ்வை முழுமையாக நம்பி வாழ வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது.